வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார், படையப்பாவோட ரீரிலீஸ் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. நானும் வீக்கெண்டில் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டிக்கெட் கிடைக்குன்னு புக் மை ஷோவில் பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்குது சார். உண்மைதான். வீரபாண்டிய கட்டமும் 1001 படங்களுக்கு பின்னால் இந்த மறு வெளியீட்டில் மிகப்பெரிய சாதனை பண்ண படங்கள்னா அஜித்துடைய பில்லா, விஜயனுடைய கில்லி, அதுக்கப்புறம் சச்சின், இது போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதில் அஜித் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பில்லா இருக்க மறு வெளியீட்டில் 3-4 முறை கூட அந்த படத்தை வெளியிட்டாங்க. ஆனாலும் அந்த படம் எல்லா ஊர்லேயும் பிரமாதமாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புற்றீசல் மாதிரி எல்லா படங்களையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்கள் தான் மறு வெளியீட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறுது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை சித்திரமாக இந்த படையப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். எங்கே கேட்டாலும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்றாங்க. நேற்று கமலா தேட்டர் மேனேஜர் பேசிகிட்டு இருந்தேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளும் 10 ஷோ ஃபுல்லு. ஆமாம் சார். திங்கக்கிழமைக்கு இப்போயே டிக்கெட் போகுது சார். எனக்கு தெரிஞ்சு திங்கக்கிழமையும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்னாரு. ரோகிணி தேட்டரில் கேட்டால் முதல் நாள் 18 ஷோ ஃபுல்லாக ரோகிணி தேட்டர்ப்பா. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வசூலில் ஒரு சாதனையாளர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கூடுதல் விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். அதாவது சில நடிகர்கள் படத்தில் நடிப்பாங்க, நடித்து முடிக்கிற வரைக்கும் அந்த படத்து மேலே பெரிய ஈடுபாடு அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் அந்த அளவுக்கு அந்த படத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா, அக்கறை செலுத்துவாங்கன்னா கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நெக்ஸ்ட் மூவி இது. ஆமாம், இதில் ரஜினிகாந்த் குவைட் டிஃப்ரெண்ட்டு. ஒரு படம் வெளியானதுக்கு பின்னால் அந்த படம் எந்தெந்த ஊரில் வசூல் பண்ணுது, எப்படி வசூல் பண்ணுது, என்ன மாதிரிலாம் வசூல் பண்ணுது, எங்கெங்கே சூப்பராக வசூல் பண்ணுது, எல்லாத்தையும் விசாரிப்பார். அதை பற்றி நம்ம திருப்பூர் சொன்ன கூட நம்முடைய பேட்டியில் பல முறை சொல்லியிருக்காரு. ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மறுநாள் காலத்தில் 7 மணிக்கு நிச்சயமாக ரஜினிகாந்த்கிட்டே ஃபோன் இருக்கும், எப்படி சார் படம்னு கேட்பார் அப்படின்ட்டு. அது மாதிரி விசாரிப்பார். இது புது படங்களுக்குன்னா ஓகே. படையப்பா பல வருடங்களுக்கு பின்னால் வருது. ஆனால் இந்த படத்துடைய வெளியீட்டில் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்ட அக்கறையை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சில விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு, சார் இப்போ மறு வெளியீட்டில் படையப்பா வருதை என்ன வசூல் பண்ணும் அப்படின்ட்டு. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அந்த விநியோகஸ்தலாலேயே இந்த படம் இந்த அளவு வசூல் பண்ணும் அப்படின்னு கணிக்க முடியல அப்படின்ட்டு தான் உண்மை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 5 கோடி ரூபா தமிழ்நாட்டில் வசூல் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ரஜினிகாந்தனுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்ததுன்னா ஒரு 20 கோடி ரூபாய் அந்த படம் பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்றது தான் பல விநியோகஸ்தர்கிட்ட கேட்டிருக்காரு. அவங்க எல்லாருமே அப்போ ரஜினிகாந்தே கேட்கும்போது உடனடியாக இல்லை சார் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை சார் 5 ரூபா ஷூராக பண்ணணும், அதுக்கு மேலே என்ன பண்ணுன்றதை ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த படம் வசூல் பண்ணியிருக்கல விவரங்களை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த 20 கோடி ரூபா வசூலை தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த வெற்றிக்கு இன்னொருத்தர் ரொம்ப முக்கியமான காரணம். அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லி ஆகணும். அது சௌந்தர்யா ரஜினிகாந்த். முதல்ல ரஜினியுடைய பிறந்த தினத்தன்னைக்கு படையப்பா கொண்டு வரணும் அப்படின்ற திட்டம் ரஜினிகாந்த் கிடையாது. அண்ணாமலை திரைப்படத்தை தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு கடைசி நிமிடத்தில் தான் சரி நம்ம படையப்பா வெளியிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணார். இவங்க படையப்பா வெளியிட்டதுனால அண்ணாமலை தள்ளிட்டாங்கிறது வேறு விஷயம். இந்த படையப்பா வெளியீடு இப்படி முடிவு பண்ணோடனே இதனுடைய ஹைப்பை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு சௌந்தர்யா ஒரு சூப்பரான ஐடியா பண்ணாங்க. ரஜினிகாந்துடைய பேட்டி இந்த படத்தை பற்றி. ஆமாம் சார். இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு 2-3 விநியோகஸ்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த படத்தினுடைய வசூல் பிரமாதமாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பேட்டி சார். அந்த பேட்டி அப்படியே ஒரு ஹைப். எப்படி ஜெயிலர் பட விழாவில் இவருடைய பேச்சு ஒரு 1 ஹவர் பேச்சு அப்படியே அந்த படத்தை தூக்கிச்சோ அது மாதிரி இந்த பேட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மாயத்தை பண்ணியிருக்கு சார் அந்த படத்தில். எமோஷனாக இருக்குது. அந்த ஐடியா சௌந்தர்யா ரஜினிகாந்தோட ஐடியா. அவங்க தான் இதை ரொம்ப அழகாக ஷூட் பண்ணி அதிலேயே பார்த்தா அவர் நடந்து வர்றது, இந்த துண்டை தூக்கி போடுறது, அந்த செயல் எல்லாமே இது படையப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ட்ரெய்லர் மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லணும். அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு பெரிய அளவு உதவி இருக்குது. அதனால் படையப்பாவுடைய வசூல் இந்த அளவு இருக்குன்னா அதில் சௌந்தர்யா ரஜினிகாந்தனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இது அதிகரிக்க செய்த இன்னொரு படம்னா அது வாபாத்தியாரம் அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகிருந்தது. கடைசி நேரத்தில் இந்த படத்துடைய வெளியீடு தள்ளி போனதுனால அதுவும் கொஞ்சம் ஆடாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ ரஜினிகாந்த் ரசிகர்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. சார் ஆமாம் சார், லாஸ்ட் டைம் கூட நீங்கள் சொன்னீங்க வாபாத்தியார் படம் ஷோராக ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி. பட் பார்த்தா இப்போ மிஸ் ஆகிருக்கு. என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது மிஸ் ஆகிடுச்சு? நான் இந்த படம் நிச்சயமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா ஞானவேல் ராஜாவுடைய பிளானிங். ஞானவேல் ராஜா ஒரு புத்திசாலியான தயாரிப்பாளராக தான் நான் இன்னி வரைக்கும் பார்க்குறேன். அவர் நிச்சயமாக இந்த படத்துக்கான கமிட்மெண்ட்லாம் என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சால்வ் பண்ணுறதை பற்றி ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்துடைய வெளியீட்டு தேதி அவர் அறிவிச்சிருப்பார் அப்படின்னு நினச்சேன் நான். அதுதான் ஓரளவு நடந்தது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடைசியாக அந்த படம் நிற்கிறதுக்கு காரணமாக அமைஞ்ச கேஸுன்னா அது 23 கோடி சில ரூபாய் ஒரு பெண்டிங் இருக்குது. அது தந்து தான் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா கடைசியில் அந்த படம் நின்றுது. அதுதான் காரணம். ஆனால் அதுக்கு முன்னால்
அந்த படம் பல வழக்குகளை சந்தித்தது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. இந்த 23 கோடி ரூபா வழக்கு இருக்குது, அது 5வது வழக்கு. அதுக்கு முன்னாடி 4 வழக்கு இருந்தது. இந்த 4 கண்டத்தையும் தாண்டி தான் வந்தார் அவர். அந்த 4 கண்டத்தை தாண்டினவர் இந்த 5வது கண்டத்தையும் தாண்டிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தார். அது வந்து கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாது ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இப்போ தேவைப்படுது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்துடைய வெளியீடு தள்ளி போனதுனால இப்போ ஏற்கனவே அந்த படத்துக்குள்ள எதிர்பார்ப்பு திரும்ப வரும்போது அந்த அளவு இருக்குமா அப்படின்றது வந்து நிறைய பேர் யூனிவர்சல் மத்தியில் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஒரு எப்போவுமே ஒரு படத்தினுடைய வெளியீடு தள்ளி போச்சுன்னா அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைஞ்சிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக திட்டமிட்டு இந்த படத்தை அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சார் இன்னொரு விஷயமும் நீங்கள் சொன்னது நடக்காமல் போயிடுச்சு சார். எது? ரஜினி சாரோட பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடியே படத்தோடைய அப்டேட் வரும்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் வரலையா சார்? உண்மைதான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 நாள் முன்னாடியே அந்த படத்தை பற்றி அறிவிப்பு வந்துடும் நான் சொன்னதுக்கு காரணம் ஒரு பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் 2 பேரும் சேர்ந்து சொன்ன தகவல். அவங்க வந்து ரஜினிகாந்துக்கு ரொம்ப க்ளோஸு, அதே மாதிரி கமல்ஹாசன் குவார்ட்டர்ஸ்லேயும் ரொம்ப க்ளோஸு. அதனால் அவங்க தான் சொன்னாங்க இது 10ஆம் தேதி வந்து இந்த அறிவிப்பு வரப்போகுதுன்னு. அதை நம்பி தான் சொன்னேன். இப்போ அறிவிப்பு வராத நிலையில் இன்னைக்கு காலத்தால் ஒரு முக்கியமான நம்பர்கிட்ட இதை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர்னு முடிவானாலும் ரஜினிகாந்த் வந்து இன்னும் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்குது. அதன் காரணமாக தான் அந்த படத்தினுடைய அறிவிப்பு வரல. இன்னி வரைக்கும் அந்த படத்தை இயக்கிறது ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படின்ற முடிவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்லாம் எதுவும் எடுக்கலை இன்னும். ஆனாலும் ஏதோ ஒரு டைலமா வந்து ரஜினி சார் இருக்குது. அதன் காரணமாக தான் அந்த அறிவிப்பு வரல. ஒரு 2-3 நாளில் வந்துடும்ன்றாங்கல்ல, அதிகபட்சமாக ஒரு வாரத்தில் அந்த படத்தினுடைய அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தினுடைய அறிவிப்பை வெளியிட்டதுக்கு 1 மாதம் கழித்து ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் நடிக்கிற படம் இருக்குல்ல, அதை பற்றி அறிவிப்பு வெளியிடணும்னு இருக்காங்க. அதனால் இதை வெளியிட்டாங்கன்னா இதை தொடர்ந்து 1 மாதத்தில் அந்த அறிவிப்பு வந்துடும்னாங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெல்சன் தான் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு நாமளே பல முறை சொல்லியிருக்கோம். உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் நெல்சன் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல பேர் போட்டியில் இருக்காங்க. போட்டியே இல்லாமல் அவருக்கு வந்து கையில் வந்து பாஸ் ஆன ஒரு ஜாக்பாட் டிக்கெட் மாதிரி அவர் கொடுத்தாங்க. 3 படம் ரஜினி கூட. ஆமாம், இந்த படம் வாய்ப்பு பெருசு இல்லையா? ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறது, அந்த படத்தை இயக்குன்ற வாய்ப்பு அப்படின்றது நிஜமாகவே சினிமாவில் இருக்க எல்லோருடைய மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த கனவு வந்து சர்வசாதாரணமாக வந்து நெல்சனுக்கு நிறைவேறுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் 2. 1, படத்தினுடைய திரைக்கதை அமைக்கிறதுல நெல்சனுக்குள்ள ஸ்கில்லு. 2வது நட்சத்திரங்களை செட்டில் ஹேண்டில் பண்ணுறது. அவ்வளோ கம்ஃபர்ட் லெவல். என்னுடைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா வந்திருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார். சார் நெல்சனும் ரஜினிகாந்தும் செட்டில் பழகிறது பார்த்தீங்கன்னா ஏதோ 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்க மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு. அந்தளவு கம்ஃபர்ட். ஒரு சீனில் வந்து இந்த சீன் இவர் சார் இந்த டைலாக் பண்ணால் இது அவருக்கு சரி வராதுன்னு அவர் பக்கத்தில் வச்சுன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ரஜினிகாந்த் அதை ரசிக்கிறார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கு வாய்ப்பு இருக்குது சார். இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்தால் அதுவே படத்தை வந்து வேறு டைமென்ஷன் கொண்டு போய்டும். அந்த வித்தை வந்து நெல்சனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுதான் இந்த வாய்ப்பு அவருக்கு பெற்று கொடுத்துருக்கு. சார் விஜய் சேதுபதி அவரோட படத்தோட அப்டேட்லாம் மாதத்துக்கு ஒன்று வந்துடுது சார். எப்படி அவர் மட்டும் இவ்வளோ படம் பண்ணுறாரு? தமிழில் பண்ணால் கூட பரவாயில்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு அதர் லாங்குவேஜில் கூட நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும் என்ன வருஷத்தில் ஒரு 700-750 நாளாக சார் இருக்குது. எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு அவர்? இது எல்லாருக்குமே சந்தேகமாக இருக்குது சினிமா உலகத்தில். அவர் சில படங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவு ஒரு 30-40 நாட்கள்னு தேவைப்படுற அது படங்கள் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஜெயிலர், அந்த படத்தில் ஒரு நடிக்கிறேன்னா ஜெயிலரில் அவருக்கு வந்து ஒரு 55 நாளோ 60 நாளோ ஷூட்டிங் இல்லை, ஒரு 5-6 நாள் தான் ஷூட்டிங். அது மாதிரி சில படங்கள் நடிக்கிறார், அது வேறு. இதை தாண்டி பார்த்தா நிஜமாகவே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறது, ஹீரோவை நடிக்கிற படங்களே வரிசையாக அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளோ படங்கள் அனௌன்ஸ் பண்ணுறதை பார்த்தே நீ ஆச்சரியப்படுறேன். இன்னும் வெளியில் வராது ஒரு 5-6 படம் இருக்குது, அது மாதிரி எனக்கு தெரியும். அதில் ஒரு முக்கியமான படம் நான் சொல்கிறேன், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன். நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது, பல வருடங்களுக்கு பிறகு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் மீண்டும் வந்து படம் எடுக்க வர இருக்காரு. அதில் வந்து விஜய் சேதுபதி தான் ஹீரோ. இதுக்கான அட்வான்ஸை விஜய் சேதுபதிக்கு அவர் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கிட்ட வந்து விஜய் சேதுபதி தரப்புலையே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியோ சொல்லும்போதே சொன்னாங்க ஆஸ்கார் ரவிச்சந்திரனுக்கு ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு சார் அப்படின்னு. அதாவது தானுக்கு படம் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ட்ரெயின் பண்ணார்ல, அந்த ட்ரெயின் பண்ணும்போதே சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது சார்னு.
அந்த படம் மிக விரைவிலேயே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து அந்த லிஸ்ட்டில் இப்போ விஜய் சேது லிஸ்ட்டில் சேர்த்துக்க வேண்டிய இன்னொரு படம். நம்ம சாய் சித்ரா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அபராஜித் ஃபிலிம்ஸ் கணேஷ் ரகு அடுத்து ஒரு 4 படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணார். நம்ம ஆஃபீஸுக்கு டெய்லி ஒரு 5 போனாவது வருது. பல இளம் டேரக்டரில் அவர் நம்பர் என்ன எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார், நான் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம ஆஃபீஸ்லேயும் கான்டாக்ட் பண்ணுறாங்க, என்னையும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக அவருக்கு நீ காலைல ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஏறக்குறைய ஒரு படத்தை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கான நட்சத்திர தேர்வு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அமீருடைய உதவியாளர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் படம். அதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் இது அப்படின்னாரு. சார் மொத்தம் 4 படம் 2026 கொடுக்குறேன்னு சொன்னீங்க, மொத்தம் ஒரு படம் தான் நான் ஆச்சு மிச்சம் அப்படின்னு. கதையை கேட்டுட்டு தான் சார் இருக்கேன், நீங்கள் கூட ஏதாவது நல்ல ரெஃபரன்ஸ் தான் எனக்கு அனுப்பி வைங்கன்னாரு. நம்ம உங்கள் நம்பரை கேட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார். நிஜமாகவே தமிழ் சினிமா அரசியலுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான அறிவிப்பாக தான் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பருத்திவரம் தான் கார்த்தியினுடைய முதல் படம் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தில் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்றதும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். முதல் படத்திலேயே முத்திரை பதித்த கதாநாயகர்கள் அப்படின்னா மிகச்சில பேர் தான். அதே மாதிரி முதல் படமே வெற்றி படமாக அமைஞ்ச கதாநாயகன் பார்த்தா சிவாஜி, ஜெய்சங்கர், அது மாதிரி ஒரு சிலர் தான். அதில் வந்து கார்த்திகை இடம் பெற்றார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஆனால் யார் கண்பட்டதோ தெரியல, அந்த படத்தின் வெளியீட்டில் வந்து அவருக்கும் அந்த படத்தின் இயக்குனரான அமீருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து பல நாட்கள் அந்த கதை ஓடிக்கிட்டே இருந்தது. இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு முயற்சியில் வந்து அபராஜித் ஃபிலிம்ஸ் கணேஷ் ரவி இறங்கியிருக்காரு. கார்த்தி, அமீர் 2 பேரும் இணைந்து மீண்டும் ஒரு படத்தில் பணியாற்றிருக்காங்க. அதுக்கான வேலையில் தான் சார் இப்போ நான் தீவிரமாக இருக்கேன். இதெல்லாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னா மிக விரைவிலே அறிவிப்பு வரும் அப்படின்னாரு. முதல் படத்தில் சேர்ந்த அந்த ஜோடி வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் திரும்பவும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான படமாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக சார். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.